காதலின் ஆரம்பம். மனிதர்களுக்குள் புலி போல விளங்கிய மன்னன் நளன் இந்த மூன்று உலகங்களிலும் தனக்கு இணையில்லாதவனாக இருந்தான். அவன் அழகில் மனித உருவில் வந்த கந்தர்வனையே ஒத்திருந்தான். அரசவை கட்டியக்காரர்கள் அல்லது பாணர்கள் நளனின் பெருமைகளையும் வீரத்தையும் தமயந்தியிடம் திரும்ப திரும்ப கூறினார்கள். அதேபோல தமயந்தியின் இணையற்ற அழகைப் பற்றி நளனிடமும் எடுத்து சொன்னார்கள். இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே அவர்கள் இதயங்கள் ஈர்க்கப்பட்டன. அந்த ஈர்ப்பு நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல காதலாக வளரத் தொடங்கியது. நளன் தன் இதயத்தில் எழுந்த அந்த காதலை அடக்க முடியாமல் பல நேரங்களில் தனது நந்தவனத்தில் தனிமையிலேயே நீண்ட நேரம் செலவிட்டார். அங்கே தங்க இறகுகள் கொண்ட அன்னங்கள் பல பறந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்றை நளன் பிடித்தான். அந்த அன்னம் நளனிடம் கெஞ்சியது. மன்னா, நீ என்னைக் கொல்ல வேண்டாம். உனக்காக நான் ஒரு காரியம் செய்கிறேன். தமயந்தி உன்னைத் தவிர வேறு யாரையும் விரும்பாதவாறு அவளிடம் உன்னுடைய பெருமைகளைப் பற்றி நான் பேசுவேன் என்றது. அன்னத்தின் கோரிக்கையைக் கேட்ட நளன் இரக்கத்துடன் அந்த அன்னத்தை விடுவித்தார். அன்னத்தின் தூது. நளனால் விடுவிக்கப்பட்ட அந்த அன்னங்கள் பறந்து விதர்ப்ப நாட்டுக்குச் சென்றன. அங்கே அந்த அழகான அன்னங்களைக் கண்ட தமயந்தி மகிழ்ச்சியடைந்து அவற்றை பிடிக்க முயன்றாள். மற்ற அன்னங்கள் எல்லாமே வெவ்வேறு திசைகளில் பறந்து சென்றன. ஆனால் தமயந்தி மட்டும் தனியாக ஒரு அன்னத்தை துரத்திச் சென்றாள். அந்த அன்னம் அவளை ஓர் தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கே அது தனது பறவை குரலை விடுத்து தெளிவாக மனித குரலில் பேசத் தொடங்கியது. அழகிய மங்கையே, நளன் என்றொரு மன்னன் இருக்கிறான். அவன் அழகில் அசுவினி தேவர்களுக்கு நிகரானவன். மனிதர்களுக்குள் அவனுக்கு ஈடு இணையே இல்லை. அவன் கந்தர்வனைப் போலவே காட்சியளிக்கிறான். நீ அவனுக்கு மனைவியானால் உனது வாழ்வும் இந்த அழகும் உண்மையான அர்த்தத்தைப் பெறும். நாங்கள் தேவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், ராட்சசர்கள், மனிதர்கள் அனைவரையும் கண்டிருக்கிறோம். ஆனால் நளனைப் போன்ற ஒருவனை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. ஆண்களுக்குள் நளன் தலை சிறந்தவன் போல நீயும் பெண்களில் ஒரு ரத்தினம். சிறந்தவர்கள் ஒன்றிணையும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கும்.